வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பசும்பால் எறா பிரியாணி தான் பார்க்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியான பிரியாணி, ரொம்ப சிம்பிளான பிரியாணி. செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான 150 எண்ணெய் கோல்டு வின்னர், 150 கோல்டு வின்னர் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறேன். இது ஸ்பைசி பட்டை, கிராம்பு, லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ, 4 ஏலக்காய் அதையும் போடுறேன். அடுத்தது 200 கிராம் அரிசிக்கு 2 பெரிய வெங்காயம் போடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். உங்களுக்கு தேவைக்கு நான் 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 5 போட்டிருக்கேன். வெறும் பச்சை மிளகாய் தான் காரம் இருக்குது, தூளெல்லாம் போடக்கூடாது. சும்மா ஒரு 2 கை புதினா போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு அதெல்லாம் வதக்கணும், நல்லா பொன்னரமாக வதக்கணும். பாருங்க, நான் புதினாவை பாருங்கள், புதினா நம்ம 2 நாள் வச்சு எப்படி வச்சாலும் அழுகி போகுது. அதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வைக்காமல் அந்த இலையெல்லாம் ஆஞ்சிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அது அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு வதக்கும்போது அந்த புதினா ஃப்ளேவர் மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். நான் அப்படி தான் போடுவேன். அது மாதிரி தான் இப்போயும் நான் போட்டிருக்கேன். நாங்கள் அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுக்குவோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். நல்ல வெங்காயம் பொன்னரமாக வந்துச்சு. இப்போது 200 கிராம் அரிசிக்கு தேவையான ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்குறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தூளுமே போடாத வெறும் காரம் பச்சை மிளகாய் தான். நல்லா வதக்கணும். பாருங்க, நல்லா வதக்கிட்டு பாருங்க, நிறைய எண்ணெய் பிரிஞ்சிட்டு பாருங்க. வதக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கடையிலலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வாங்கி போடாதீங்க. அது ஒரு இஞ்சி தான் அதிகமாக இருக்கும், பூண்டு கம்மியாக தான் போடுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சில பேருக்கு அரைக்க தெரியாது. அதோட பக்குவம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரி பாதி தான். 100 இஞ்சினா 100 பூண்டு, அந்த மாதிரி தான் சரிக்கு சமந்தான் போட்டுக்கணும். அப்படி போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும், வாசனை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர், நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கெட்டி தயிர் இதை போட்டுக்கோங்க. கெட்டி தயிர் போட்டோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு அடுத்தது நாங்கள் 200 கிராம் அரிசிக்கு 1/4 கிலோ எறா, பெரிய எறா வாங்கி வச்சுருக்கேன். அந்த எறாவையும் இதில் போட்டு வதக்கலாம். நல்லா எறாவையும் வதக்கிட்டு இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, எறாவை போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, சும்மா 2 வதக்கு வதக்கணும். ரொம்ப சுருளாக வதக்கினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. வதக்கினதுக்கப்புறம் நான் இது அளவு 100 கிராம். இதால் நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன். 2 டம்ளர்னா 200 கிராம் அரிசி போட்டிருக்கேன். 200 கிராம்னா 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா? அதில் 1 டம்ளர் நான் பசும்பால் ஊற்றுறேன். பசும்பாலை ஊற்றி நல்லா கிண்டணும். மஞ்சள் தூள் போடக்கூடாது. இது எறா பிரியாணிக்கு மஞ்சள் தூள் போடக்கூடாது. இந்த மாதிரி செய்கிற பிரியாணி 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். மீதி 3 டம்ளர் தண்ணி. ஒரு 3.5 டம்ளர் கூட ஊற்றிக்கலாம். மொத்தம் 4 டம்ளர் பால், 1 டம்ளர், ஒரு 3.5 டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு தான். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், 200 கிராம் அரிசிக்கு தேவையான கல் உப்பு போடுறோம்.
இப்போ எல்லாம் போட்டாச்சு, எல்லா ஸ்பைஸும் எல்லாமே போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு, தண்ணி ஊற்றி இப்போ மூடி வைப்போம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் கொதி வந்துடும். அடுத்தது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி நல்லா தலைப்புலன்னு கொதிக்குது பாருங்க. இப்போது நம்ம ஊற வச்ச 200 கிராம் அரிசியை இதில் போடுறோம். நல்லா தண்ணியை வடித்து 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் போதும். ஊற வச்சு வடித்து வச்ச தண்ணி இதில் போடுறோம். அரிசியை போடுறோம். அரிசியை போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நான் மூடி வைங்க, கொதிக்கட்டும். அடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எறா பிரியாணி தண்ணி பாதி நல்லா முக்கால்வாசி வத்திருச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு விசில் போட்டுருவோம். குக்கரை மூடி விசில் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு, இந்த பாருங்கள், நான் வந்து இன்னொரு அடுப்பில் இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன். நான் இதுக்கோசரமே இந்த கல் வாங்கி வச்சுருக்கேன். இது இரும்பு கடையிலலாம் கிடைக்கும். இதோட விலை 400 ரூபாய். சின்னதும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இதை அந்த அடுப்பில் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணிடணும், இந்த குக்கரை தூக்கி இந்த தோசைக்கல்ல வச்சிடணும். தோசைக்கல்ல வச்சுட்டு பாதி அடுப்பு, ஃபுல் ஃப்ளேம்னா பாதி அடுப்பு வரைக்கும் வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கணும். தம்மில் கிடக்கணும். அப்படியே இருந்துச்சுன்னா 20 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரியாணி பொலான்னு இருக்கும். நான் திறந்து காமிக்கிறேன். அடுத்தது அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் தம்மில் போட்டு நிறுத்தியாச்சு. இப்போ மல்லித்தூள் தழை கொஞ்சம் தூவிருக்கேன். அடுத்தது 1 ஸ்பூன் நெய். இப்போ பசும்பால் எறா பிரியாணி ரெடி. தேங்க்யூ, பாய்.